திருச்செந்தூரில் மேற்கு வாசல் ரகசியம் தெரியுமா? 1988ஆம் ஆண்டு அடைக்கப்பட்டது. ஏன் அடைக்கப்பட்டது? இப்பொழுது திறக்கப்பட உள்ள காரணம் என்ன? திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 37 ஆண்டுகளாக மூடப்பட்டிருந்த மேற்கு வாசல் கதவு தற்போது புதுப்பிக்கப்பட்டு மீண்டும் திறக்கப்பட உள்ளது என்ற தகவல் பக்தர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் தமிழ்நாட்டின் சிறப்பு வாய்ந்த அறுபடை வீடுகளில் ஒன்றாகும். கடற்கரையில் அமைந்துள்ள ஒரே முருகன் கோவில் தலமாக விளங்கும் இத்தலம் பண்டைய காலங்களில் சமுத்திர களப்புரம் என்று அழைக்கப்பட்டது. இங்கு முருகப்பெருமான் சூரபத்மனுடன் நிகழ்த்திய போருக்கு பின்னர் தெய்வீக வெற்றியை பெற்ற வண்ணம் சிவபெருமானை போற்றி தியானம் செய்ததாக புராண கதைகள் கூறுகின்றன. அந்நிகழ்வின் நினைவாகவே இங்கே சூரசம்ஹார திருவிழா சிறப்பாக நடைபெறுகிறது. திருச்செந்தூரில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் கட்டிடக்கலையை கவனித்தால் பல்லவர், பாண்டியர், நாயக்கர் காலகட்டங்களை பிரதிபலிக்கும் சிறப்பியல்புகள் காணப்படும். கோவிலின் தண்டாயுதபாணி மண்டபம், சண்முக வீதி மற்றும் நவகிரக மண்டபம் ஆகியவை அற்புதமான கட்டிடக்கலை சிறப்புகளை கொண்டவை. மேலும் இக்கோவிலில் உள்ள நிலவிலங்கு கோபுரம் என்பது 42 மீட்டர் உயரம் கொண்ட பாரம்பரிய தொல்லியல் புதையலாகும். திருச்செந்தூரில் உள்ள பால திருச்செந்தூர் மற்றும் வெள்ளி திருச்செந்தூர் போன்றவை பக்தர்களால் அதிகம் வழிபடப்படும் தலங்களாக உள்ளன. 1988ஆம் ஆண்டு முதல் அடைக்கப்பட்டிருந்த இந்த வாசல் கோவிலின் தொல்லியல் சிறப்புகளை பாதுகாக்கும் வகையில் சுண்ணாம்பு கலவை மூலம் மண்டப வாயில் முழுமையாக புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. இந்த மேற்கு வாசல் கதவுகள் சுமார் 30 அடி உயரம் கொண்ட மரத்தால் ஆனவை. கதவுகளில் யாரும் ஏற முடியாதவாறு கூர்மையான இரும்புகள் பொருத்தப்பட்டுள்ளன. இந்த மேற்கு வாசல் கதவுகளில் ஆன்மீக பாரம்பரியத்தின் ஓர் அற்புத கலைப்பணியாக பல தெய்வீக சிறப்பம்சங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. இதில் அம்மன் மோகினி அலங்காரத்தில் பிரதிஷ்டிக்கப்பட்டுள்ள அருள்மிகு அம்பிகை, முருகன் வேல், மயில், சிவலிங்கம் போன்ற சின்னங்களுடன் காணப்படும் முருகப்பெருமான், பைரவர் காவல் தெய்வமாக இருக்கின்ற பைரவர் சிற்பம், சுடலை மாட சுவாமி கையில் அரிவாளுடன் தியாகராஜரின் திருவுருவம், பத்ரகாளி சக்தியின் வடிவமாகவும் கோவிலின் பாதுகாவலராகவும் பத்ரகாளி அம்மன், திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர் போன்ற நாயன்மார்களின் வரலாற்று சிறப்பு மிக்க சம்பவங்கள், பிரபஞ்ச சிற்பங்கள், இறைவனின் லீலைகளை விளக்கும் நுண்ணிய கலை சிற்பங்கள். பக்தர்கள் மேற்கு வாசல் புதிய பாதை வழியாக சுவாமி தரிசனம் செய்யும் வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருச்செந்தூர் முருகனின் திருவுள்ளம் என்னவாக இருக்கும்? 37 ஆண்டுகளாக மூடப்பட்டிருந்த கதவு திறக்கப்படுவது கோவில் வரலாற்றில் புதிய அத்தியாயமா? இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போது வெளியாகும்? பக்தர்கள் பல ஆண்டுகளாக எதிர்பார்த்த மேற்கு வாசல் கதவு திறக்கப்படுமா? திருச்செந்தூர் கோவிலின் வரலாற்றில் இது மிக முக்கியமான மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையுமா? இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் வரும் நாட்களில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காத்திருக்கின்றனர் பக்தர்கள். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.